வணக்கம். டிஎஸ்பி நிஃப்டி 50 ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்டை பற்றி பார்க்கலாம். இதோட பெஞ்ச் மார்க்கு 5 இயர்ஸில் 18.85% இருக்குது. பர் ஆனுவல் ரிட்டர்ன்ஸாக 1 இயருக்கு 39.37%, 2 இயருக்கு 20.38%, 3 இயருக்கு 21.36%, 5 இயருக்கு 18.85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட ரிஸ்க் ரேஷியோ பார்க்குறப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 14.15%, பீட்டா 0.99%, ஷார்ப் ரேஷியோ 1.08% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், பீட்டா, ஷார்ப் ரேஷியோ மூணுமே எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நிஃப்டியோட 50 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏன்னா இது இண்டெக்ஸ் ஃபண்டு. இந்த ஃபண்டில் லம்சமாக 5 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா இப்போது அதோட கரண்ட் வேல்யூ 23,720 ரூபாய். பர் ஆனுவல் ரிட்டர்னாக 18.85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. எஸ்ஐபி வழியாக மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோன்னா 5 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். இப்போ அதோட கரண்ட் வேல்யூ 1,08,700 ரூபாயில் இருக்குது. பர் ஆனுவல் ரிட்டர்னாக 24% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஃபண்டில் எஸ்ஐபி வழியாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப 5 இயருக்கு எக்ஸலண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதோட என்ஏவி 23 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஃபண்ட் சைஸு 1004 கோடி. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.4% இருக்குது. இந்த ஃபண்டு வேல்யூ ரிசர்ச்சில் 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்காங்க. நெஃப்டியில் இருக்க 50 ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு குறைஞ்சது 30,000 ரூபாய் தேவைப்படும். ஆனால் இந்த ஃபண்டில் குறைஞ்சது 100 ரூபாய் இருந்தாலே 50 ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. மினிமம் 5 வருஷத்துக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஃப்யூச்சரில் நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் பர்சனல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.